இந்தோ ஆதாரமும் கொடுத்தாச்சு, எல்லா உண்மையும் வெளியே வந்தாச்சு. ஒழுங்கா இப்பவே வந்து இந்த டிவோர்ஸ்க்கு கையெழுத்து போடுறியா இல்ல நேரா உள்ள போய் கம்பி என்றியா அப்படின்னு வந்து இப்ப கேட்க இந்த பக்கம் அப்படியே வந்து தங்கமயில் திருதிருன்னு முழிக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. மிகப்பெரிய ஒரு ஷாக் தர மாதிரி ஒரு விதமா வந்து இப்ப தங்கமயில் எல்லாரும் முன்னாடியும் வச்சு நாங்கள் 80 பவுன் நகை தான் போட்டோம், என்ன எங்களுக்கு நீங்கள் பேசுறதெல்லாம் புரியவே இல்லை, தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசாதீங்க, நான் வந்து ஒன்றும் வந்து பொய்யெல்லாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து பேச, இந்த பாருங்கக்கா எங்கள் கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குக்கா, நாங்கள் வந்து அந்த சமயத்தில் அழகாக வீடியோ எடுத்து வச்சுருக்கோம், இப்போ நீங்களா உண்மையை ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு வந்து பேசும்பொழுதே வந்து இல்லை எனக்கெல்லாம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது, நாங்கள் எதுவுமே தப்பே பண்ணலை, நாங்கள் 80 பவுன் நகை போட்டு அதை கொண்டு வந்து வச்சோம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கதையாக இருக்குது, என்ன மீனா அந்த வீட்டில் இருந்து நீங்க சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக புதுசா கதை விடுறீங்களா, எங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்களே மீனா அப்படின்னு வந்து இப்ப தங்கமயில் பேச, ஏங்கா மாமா மேல உங்களுக்கு லவ் இருந்தா உண்மையை சொல்லுங்கக்கா அப்படின்னா, நான் உண்மையை தான் பேசுறேன், நான் பொய் பேசணுங்கிற அவசியம் எனக்கு எப்பயுமே இருந்தது இல்லை அப்படின்னு தங்கமயில் திருப்பி வந்து பேசுறாங்க. ஏங்க அத்தனை பேர் முன்னாடி கோர்ட்ல வச்சு ஒத்துக்கிட்டீங்க, நீங்க வந்து வயசு ஜாஸ்தி படிப்புல போய் சொன்னீங்கன்ட்டு இந்த நகை விஷயத்த மட்டும் உண்மையா சொல்லியிருக்க போறீங்க அப்படின்னா அதெல்லாம் வேற, இது வந்து எங்க வீட்டுக்கு வர வேண்டிய 80 பவுன் நகையை தடுக்க பாக்குறீங்களா, எனக்கு தெரியாது, நாங்க பொய்யெல்லாம் பேசல, நாங்க 80 பவுன் தான் போட்டோம் அப்படின்னு திருப்பி பாக்கியமும் தங்கமயிலும் சேர்ந்து சொல்ல, உடனே இந்த போலீஸ் வேற தலையில கை வச்சுக்கிறாங்க, கட்டுப்பா இருக்கு அவங்களுக்கு, என்னடா அது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இப்ப திருப்பி வந்து ஏமா மீனா ஏதோ வீடியோ இருக்குன்னு அந்த வீடியோ வேணா காமிமா, வீடியோவை காமிச்சு அதுக்கப்புறமா வந்து தெளிவுபடுத்திடலாம், இப்ப என்ன உண்மையிலே அன்னைக்கு நடந்துச்சு அந்த விஷயம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்னு வந்து பேசும்பொழுதே டக்குன்னு வந்து இப்போ வந்து மீனா லைட்டா திருன்னு முழிக்கிறாங்க, ஏன்னா அந்த வீடியோ இருக்கா இல்லையா அப்படிங்கறதான் ஒரு முக்கியமான கேள்விக்குறி, இதுக்கப்புறம் நடக்க போறதுதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தங்கமயிலுக்கு வந்து பயம் ரொம்ப அதிகமாகுது, என்னம்மா எல்லாரும் இப்படி பேசுறாங்களேமா, எல்லாரும் இப்படி பண்றாங்களேமான்னு கண்ண காட்டிக்கிட்டு இருக்காங்க, கண்ண காட்டிக்கிட்டு இருக்கும் போது சரவண கிட்டக்க வந்துட்டு இந்த பாரு, நான் உங்ககிட்ட வந்து அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு பிறகு பேசணும்னு கூட நினைக்கல, இதுக்கப்புறம் உன்கிட்ட முகத்தை பார்க்கறத விட எனக்கு அருவருப்பாக தான் இருக்கு, எனக்கு பிடிக்கவும் இல்லை, ஆனால் இப்போ கேட்குறேன் உண்மையை சொல்லு, நீ நிஜமாவே 80 பவுன் நகையோட தான் எங்கள் வீட்டுக்கு வந்தியா இல்லை உங்கள் வீட்டில் 8 பவுன் தான் போட்டாங்களா, நாங்கள் வரதட்சணை கேட்கலான்னு உனக்கு தெரியும், உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது அப்படியே திருன்னு முடிக்கிறாங்க அப்படியே தங்கமயில், 80 பவுன் என்ன முழுகிற, உண்மையை சொல்லு அப்படிங்கும் போதே வந்து அப்படி லைட்டாக அப்படி திரும்பி நிமிந்து பார்த்து ஆமாம் 80 பவுன் நாங்கள் போட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க, ஏன்னா அவங்க அம்மா லைட்டாக ஒரு இடிச்சிடுறாங்க, இடிச்சதுனால சொல்ல உடனே எல்லாம் அப்படியே வாயை புத்திக்கிறாங்க, ஷாக்கில் கதிர் மீனா இந்த பக்கம் ராஜி எல்லாருமே, இப்போதான் வந்து டக்குன்னு வந்து ஏய் மீனா இந்த வீடியோ இருக்குன்னு அந்த வீடியோ போடுடி அப்படிங்கும் போதே அவங்க திருன்னு முடிக்கிறாங்க, முடிச்சு ஐயோ வீடியோ இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுதே டக்குன்ட்டு வந்து இப்போ பாண்டியன் மெதுவாக நடந்து கிட்டக்க வர்றார், வந்துட்டு சரி எல்லாமே ஓகே, நீங்கள் பேசுறது எல்லாமே சரி, கடையில் வந்து இப்போ 80 பவுனுக்கு நீங்கள் வாங்கினீங்கல்ல, 80 பவுனுக்கு நகையை எந்த கடையில் வாங்கினீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், எனக்கு நாள் பற்றி கவலை இல்லை, அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சிக்கலாம், கல்யாணத்துக்கு தானே வாங்கியிருப்பீங்க, எப்போ வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று திருன்னு முடிச்சாரு. டக்குன்னு போலீஸ் ஆமாம்மா எப்படியும் வந்து 2 லட்சத்துக்கு மேலே நகை வாங்கினாலே வந்து அதுக்கெல்லாம் வந்து இந்த பேன் கார்டெலாம் கொடுக்கணும், நீங்கள் வாங்கினதுலாம் வந்து பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்கு, கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட வந்துடும் மொத்தமாக எல்லாம் சேர்த்து, சரி அன்னைக்கு விலைக்குன்னு வச்சுட்டா கூட வந்து ஒரு 70 லட்சமாச்சும் வந்துருமே, அதனால இப்போ கொஞ்சம் கொடுங்க, அந்த இதெல்லாம் வந்து நானே போய் கேட்டுக்கிறேன், நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறோம், ரிசிப்ட் இருக்கா அப்படின்னு, ரசீதெல்லாம் இல்லை, ரசீதெல்லாம் தொலைஞ்சிருச்சு, சரி எந்த கடையில் வாங்கினீங்க அப்படிங்கும் பொழுது பாக்கியமும் மாணிக்கமும் இன்னும் திருன்னு முடிக்கிறாங்க, முடிச்சோ ஐயோ சிக்கிக்கிட்டோமோ அப்படின்னு வந்து அவங்க பயத்தோட பார்க்க, சொல்லுங்க எந்த கடைன்னு சொல்லுங்க அப்படின்னு திருப்பி சரவணா வேற வந்து கேட்கிறாரு. தங்கமயிலுக்கு இன்னும் அழுக மட்டும் வருது, பாத்தீங்களா பொய் சொல்லிட்டோங்கிறதுனால பயந்து போய் அழறா பாத்தீங்க அப்படின்னா, பொய் சொன்னதுக்கெல்லாம் அழல, எல்லாருமே என்ன நம்ப மாட்டீங்க, நாங்க உண்மையிலே 80 பவுன் போட்டோம், கடைலாம் வந்து அப்படிங்கும் போதே டக்குன்னு பாக்கியம் உள்ளார பூந்தாராங்க, பாக்கியம் உள்ளார போட்டு நாங்க என்ன உங்களை மாதிரி திடீர்னு கல்யாணம்னா கல்யாணத்துக்கு அப்ப காசு வாங்குறவங்களா, சிறுக குருவி சேர்த்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் சின்னதா 1 கடை 2 கடை அப்படின்னு அப்பப்போ வாங்கினது, எல்லாம் ஒரே சமயத்தை வாங்கினது இல்லை, ரொம்ப எல்லாமே வந்து அப்பப்போ பார்த்து என் பொண்ணு இருக்கா அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சது அப்படின்னு, சரி ஓகே உங்களுக்கு வேலையும் இல்லை எதுவுமே கிடையாது, நீங்க எப்படி வாங்கினீங்க அப்படின்னு வந்து திருப்பி மீனா கேட்க அதை பத்தி உனக்கு என்ன, நாங்க வேலையில தான் இருந்தோம், இப்பதான் வேலை இல்லாம இருக்கு அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து மாணிக்கமும் பாக்கியமும் திருப்பி வேற பேசுறாங்க. பேசினோடனே இந்த பிரச்சனையே வேணாம்பா, மொத்தமா ஒரு முடிவை இப்பவே வந்து சொல்லிடலாம், இப்ப அந்த வீடியோவை போட்டு காமிச்சா அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே வந்து வீடியோ தானே இப்போ போட்டு காமிச்சிட்டுமாக்கா, போட்டு காமிச்சிட்டா ரொம்ப அசிங்கப்பட்டுருவீங்கக்கா, நீங்களா சொன்னீங்கன்னா ஓகே, இப்போ நீங்க ஒத்துக்கல, இப்போ மட்டும் நீங்க அந்த வீடியோவை வந்து நாங்க போட்டு காமிச்சோம் அப்படின்னா ஃபோர்ஜரி நாங்க இங்க வச்சா கேஸ் கொடுப்போம், 3 பேரும் கம்மி என்ன வேண்டிதான் அப்படின்னு வந்து சொல்ல, என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு போலீஸ் வேற கத்த ஆரம்பிச்சிடறாங்க, வீடியோ இருந்தா வீடியோ போடுமா அப்படிங்கும் போது அம்மா இன்னமா அப்படின்னு இந்த பக்கம் தங்கமயில் அழுதுகிட்டே அவங்க அம்மாவை பார்க்க, அவங்க அம்மாவுக்கு டக்குன்னு லைட்டா வந்து அவங்க ராஜி முகத்தை பார்த்தா ராஜி திருன்னு முடிக்கிறத பார்த்தோன்னே வீடியோ இல்லை அப்படிங்கறது அவங்களுக்கு முடிவாயிடுது.
ஸோ வீடியோ இல்லாமல் தான் நம்மளை மிரட்ட பார்க்குதுங்களா இதுங்க அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு டக்குன்னு திரும்பி வந்து வீடியோ இருந்தால் வீடியோ காமிங்க, வீடியோலாம் ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுமா? நான் ஏன்னு சொல்லிட்டுவா அப்படின்னா, ஏன் அப்படின்னா அப்படி ஒரு விஷயமே நடக்கலை. என் பிள்ளைக்கு நாங்கள் 80 பவுன் நகையை போட்டு அனுப்பணும், இதுங்க 2 தான் ஓடி வந்தது. அது தெரியுமா மேடம் உங்களுக்கு? 2 ஓடி வந்துச்சு, ஒன்றும் இல்லாமல் தான் வந்துச்சுங்க. ஆனால் என் பொண்ணு முறையாக வாசவடியாக உள்ளே போனவ, அவளை இப்போ துரத்திட்டு இதுங்க அப்படியே அங்கே ராஜாங்கம் பண்ணலான்னு பார்க்குதுங்க. யார் கண்டா? அந்த 72 பவுன் எடுத்து வச்சுக்கிட்டாங்கல்ல, அதில் ஆளுக்கு 30 பவுன் தரேன் அப்படின்னு வந்து அந்த குடும்பம் பேசியிருக்கோம். கேடு கட்ட குடும்பம் அப்படின்னு பேசணும். ஏய் எல்லாம் டென்ஷனாக வராங்க, டென்ஷன் ஆகிட்டே இருக்கு. அப்படியா? அப்போ அந்த விஷயம் நடக்கல, உண்மையாக அந்த விஷயம் நடக்கல தானே அப்படின்னு திருப்பி மீனா கேட்க, ஆமாம் அப்படின்னு வந்து சொன்னோன்னே, மேடம் இங்கே ஒரே ஒரு நிமிஷம் மேடம் அப்படின்னா அவங்க கிட்டக்க வராங்க. கிட்டக்க வந்துட்டு இப்போ என்ன அப்படின்னு போலீஸ் வேறு கேட்குறாங்க. இதை பாருங்க, எனக்கு இது பண்ணுறது, இது பஞ்சாயத்து பண்ணுறது மட்டும் என் வேலை கிடையாது. இப்போ தெளிவாக சொல்லுங்கள், என்ன விஷயம், என்ன நடந்துச்சு, யார் வந்து இப்போ உண்மையை சொல்கிறீங்க, யார் பொய் சொல்கிறா அப்படிங்கும் போதே, ஒரே ஒரு நிமிஷம் மேடம் அப்படின்னு டக்குன்னு வந்து இப்படி மீனா ஃபோனை எடுத்து மீனா ஃபோனை வந்து அப்படியே அவங்க கையில் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து இதாங்க மேடம் அப்படின்னும் போதே வந்து பார்த்தா மீனாவும் ராஜியும் நிற்கிறது தெரியுது. மீனாவும் ராஜியும் அந்த சாரி எல்லாம் கட்டி தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் பின்னாடி துணியெல்லாம் இருக்குது. இந்த துணிக்கு பின்னாடி தான் அவங்க இருக்காங்க. வேறு இப்போ தான் பயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு தங்கமயிலுக்கு. ஐயோ அப்படின்னு வந்து தங்கமயிலுக்கு பயந்து அப்படியே திருன்னு முழிக்கும் பொழுதே வந்து, இது ஃபோட்டோவாக இருக்கே, போட்டோ தானே இருக்கு அப்படின்னு, போட்டோ தான் இருக்கா அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க பாக்கியம். அப்படியே நெக்ஸ்ட் தள்ளுங்க மேடம் அப்படின்னு நெக்ஸ்ட் தள்ளி அப்படி பிளே எழுத்தும் போது அந்த வீடியோவில் வந்து இந்த 2 பேர் சிரிச்சுட்டே நிற்கிறாங்க. சிரிச்சுட்டே நிற்கும் பொழுதே வந்து பின்னாடி இருந்து வந்து ராஜிக்கும் மீனாவுக்கு மட்டும் இது ராஜிக்கு மட்டும் அது தெரிஞ்சிச்சு, அது கவரிங்னு, அவ்வளோதான் போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இவங்களுக்குலாம் தெரியக்கூடாது அப்படின்னு தங்கமயிலோட வாய்ஸ் தெரியறதும், இவங்க 2 பேரும் அப்படியே அந்த கையை அப்படி வச்ச மேடிக்கே திரும்பும் பொழுது காத்துல வந்து அந்த சாரி நவுந்து லைட்டாக அங்கே தங்கமயில் பின்னாடி நிற்கிறது தெரியறதும் இருக்கு. தெரிஞ்சவொடனே அப்படியே பாஸ் பண்ணி இந்த வீடியோ எடிட்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. என்ன டேட்டு என்னைக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க மேடம். அதை விட முக்கியமான விஷயம், அன்னைக்கு ஃபங்க்ஷனில் அந்த 8 பவுன் தவிர வேற இப்போ இதில் இருக்குல்ல, இதில் நகையெல்லாம் ஏதாவது அந்த இவங்க போட்டிருக்கணும்ல, அவங்க எதையுமே போடவும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கவும் இல்லை. அதுவும் ஆதாரமாக அன்னைக்கு ஃபங்க்ஷனில் எடுத்த எல்லா ஃபோட்டோவும் இருக்குது, அதையும் காமிக்கிறோம். அவங்கள்ட்ட வந்து 80 பவுன் நகை இருந்தால் அதை கழுத்தை போட்டிருப்பாங்கல்ல, இதெல்லாம் கோர்ட்டில் போய் சொன்னால் செல்லுபடியாகும், இந்த வீடியோவும் செல்லுபடியாகும். இவங்க நகையை வாங்கலை அப்படிங்கிறதுக்கு இதான் வந்து ஆதாரம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஐயோ அப்படின்னு இந்த பக்கம் தங்கமயிலும் இந்த பக்கம் அவங்க அம்மாவும் முடிக்க டக்குனு பக்கத்தில் இருக்க லத்தி எடுத்து, ஏய் உங்களுக்கு நானும் ஒவ்வொருத்தரையும் பொறுத்து பார்க்குறேன், ஏற்கனவே வந்ததுலேருந்து சொன்னது எல்லாமே போய், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அந்த இதை லத்தியை தூக்குற உடனே பயந்து போய், ஐயோ மேடம் என்ன மன்னிச்சிருக்க மேடம், எங்கள் அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு தங்கமயில அழ ஆரம்பிச்சு, நாங்கள் போட்டது கவரிங் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாருமே அப்படியே வந்து அப்படியே ஷாக்கில் கோபத்திலையும் பார்க்க ஆரம்பிக்கும். இப்போ பாக்கியத்துக்கு மொத்தமாக ஒரு ஆப்பும் இந்த தங்கமயில் குடும்பத்தை தூக்கி போட போகிறாங்களா, இந்த குடும்பம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் இவங்க மேலே வந்து ஒரு கேஸே போட்டு அவங்க உள்ள தள்ள போகிறாங்களாங்கிறதான் வந்து அடுத்த முக்கியமான கேள்வி. இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு அப்படியே வந்து சிறகடி காசைக்கு வந்து இப்போ அதிரடியான அடுத்த விஷயங்கள்லாம் என்ன நடக்க போகுது, ஐயனார் துணை மகாநதி பற்றி ப்ரெடிக்ஷன்ஸும் பார்க்கறதுக்காக இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இந்த பொண்ணை வீட்டுக்கு ஏற்றுக்கணுமா வேணாமா தங்கமயில அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.